பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது ஏற்ற காலம் அறுப்பு காலம் வந்துவிட்டது. ஆதார வசனம் கலாத்தியர் 6:9. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தேவ பலன் பெற்றவர்களே, நாம் சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்து போகிறோம். எதையாவது கேட்டு தளர்ந்து போகிறோம். பார்க்க வேண்டியதில்லை, இப்படியெல்லாம் வரப்போகிறதாமே, நடக்கப் போகிறதாமே என்று கேள்விப்பட்டாலே தளர்ந்து போவோம், சோர்ந்து போவோம். தோற்றுவிட்டது போல, அது நடந்து விட்டது போல, அது வந்து விட்டது போல நம்முடைய பேச்சு, செயல், பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். இப்படி இருப்பதனால்தான் சத்ருவுக்கு ஒரே கொண்டாட்டம். அவன் என்ன நினைக்கிறான் என்றால், நான் ஒரு 10% எஃபர்ட் போட்டால் போதும், 10% பொய் சொன்னால் போதும், எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் ஃப்ளாட் ஆகிவிடுமான் என்பது சத்ருவின் கணக்கு. பல சமயங்கள் அவனுடைய கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது. அவனை நாம் ஜெயிக்க வைத்து விடுகிறோம், நாம் தான் ஜெயித்து வைக்க விடுகிறோம். அவன் சொந்தமாக ஜெயிக்க முடியாது. விட்டு கொடுக்கிறோம், நம்முடைய பலத்தை விட்டு கொடுக்கிறோம், நம்பிக்கையை விட்டு கொடுக்கிறோம், அவன் ஜெயித்து விடுகிறான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நடந்த ஒன்று. ஒரு ஸ்திரீ தன் குழந்தையை, கை குழந்தையை வைத்துக்கொண்டு கடலுக்கு பக்கத்தில் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ குழந்தை. திடீரென்று அந்த குழந்தை விளையாடி கையில் பிடித்து கொண்டு தான் இருந்தால் அலை வந்து அப்படி இழுத்து கொண்டு போய்விட்டது. அங்கிருந்த பசங்கள் எல்லாம் உயிரை பணையை வைத்து உள்ளே குதிக்கிறார்கள். இவ கதறுகிறாள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை உயிரோடு மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். மீட்டு கொண்டு வந்து அந்த பிள்ளையிடம் கொடுக்கிறார்கள், அந்த தாயிடம் கொடுக்கிறார்கள். எவ்வளோ சந்தோஷம், அத்தனை பேருக்கும் சந்தோஷம், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷம். இந்த தாயுடைய சந்தோஷப்பட்டல் ஒரு நொடியில் அவள் முகம் சோகமாகிவிட்டது. ஏன் என்று கேட்டார்கள். 2 காலில் கொலுசு இருந்தது, ஒரு கால் கொலுசு தான் இருக்குது, இன்னொரு கால் கொலுசை காணோம். கேட்டீர்களா? பிள்ளை கைக்கு வந்து விட்டது, உயிர் பிழைத்து விட்டு வந்தது. ஒரு கொலுசு காணாமல் போனதுக்கு உடனே சோகம். எவ்வளோ பெரிய கிருபை, குழந்தை கிடைத்து விட்டது. இதற்கு சந்தோஷப்படாமல் சந்தோஷத்தை அடமான வைத்து விட்டாள். கர்த்தர் ஜெயிக்க வைத்தார், அவளோ சோகத்தை, தளர்ச்சியை தழுவிக்கொண்டாள். நம்முடைய வாழ்வும் நினைத்து பாருங்கள், இப்படித்தான் பல சமயங்கள் நாம் இருக்கிறோம். நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வது என்பது இதுதான். பெற்ற நன்மைகள், கிருபைகள், பாதுகாப்பு, உயர்வு, இவைகளை நினைத்து மகிழ்ந்து என் தகப்பன் என்னை கைவிட மாட்டார் என்ற மனநிலையில் இருப்பது, தைரியமாக இருப்பது, விசுவாசத்தோடு சவால்களை எதிர்கொள்வது, இதுதான் வெற்றி பெறப் போகிறோம் என்பதற்கு அறிகுறி, அடையாளம். நீங்கள் என்னென்னமோ அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அடையாளம் நீங்கள் தான் அடையாளம். உயிரோடு இருப்பது அடையாளம். கர்த்தர் உயிரோடு இருப்பது அடையாளம். உங்களுக்கு செய்ததெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள், அதுதான் அடையாளம். நாம் தனியாக எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. யோவான் 15:5. கர்த்தரோடு இணைந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. நம்முடைய வாழ்வு தனிப்பட்ட வாழ்வு அல்ல, அவரோடு இணைந்திருக்கிறோம். அவர் எப்படி நம்மளை தோற்று போக வைப்பார்? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று தானே சொன்னார். அதாவது அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவருடைய வல்லமே நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. சில சமயங்களில் அவரே இறங்கி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இதுக்கு ஒரு உதாரணம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம். யோசபாத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு வந்து விட்டார்கள். 3 ராஜாக்கள், மன்னிக்கணும், வந்து யுத்தம் செய்ய வந்து விட்டார்கள். தன்னை பயந்து விட்டார். ராஜா தான், படை இருக்கிறது, ஆனாலும் பயந்து விட்டான். அவன் ஆண்டவரோட கேட்க 2 நாளாக 20:12 வாசித்துப்பார். எனக்கு ஒன்று புரியவில்லை, எதற்கு நிற்க பலனும் இல்லை, உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். இந்த யுத்தம் என்னுடையது, நீ போ, பயப்படாது என்று சொல்லிவிட்டார். அதே போல அந்த ராஜாக்கள், அந்த 3 ராஜாக்களுக்குள்ளே ஒரு ஆவியை அனுப்பினார். ஒருவனுக்கொருவன் விரோதமாக ஆவியை அனுப்பினதில் அவனே வெட்டு கொண்டு செத்தார்கள். யுத்தம் செய்யவே இல்லை, ஜெயம் எடுத்தார். அவரே இறங்கி வந்து அப்படி செய்தாருங்க. நமக்கு பல சமயங்கள் நம்மை கொண்டு நம் மூலமாக காரியங்களை வெற்றியடை செய்கிறார், நம்மை ஜெயம் எடுக்க வைக்கிறார். அதற்கு உதாரணம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. அதுக்கு ஒரு யுக்தியை சொல்லிக் கொடுத்தார், ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார். 6 நாட்கள் ஒரு நாள் சுற்றி வாருங்கள், 7வது நாள் 6 முறை சுற்றி வந்து 7வது முறை சுற்றும் பொழுது எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்றார். இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்ததுக்கப்புறம் ஆர்ப்பரித்தார்களா? ஆர்ப்பரித்ததனாலே விழுந்ததா? யோசித்துப்பா. ஆர்ப்பரித்தார்கள். நடப்பதற்கு முன்பாகவே நடந்து விட்டதே என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படியே சுவர் கீழே இறங்கியது. அப்படித்தான் நமக்கு நடக்கப் போகிறது என்று நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார்.
ஆலோசனை தருகிறார், வழியை போதிக்கிறார். விசுவாசிகளாய நமக்கு மகிமை வரும்படிக்கு தமது வல்லமை அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நாம் நம்மை காட்டு நம்ம பிள்ளை இன்னும் திறமையாக இருக்கணும் என்று நம்ம ஆசைப்படுவதில்லையா? அதற்குத்தானே வல்லமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், பயன்படுத்த சொல்கிறார், அற்புதங்களை செய்ய வைக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பிறவி சப்பானி, அவன் பிறவியிலிருந்து நடந்ததே இல்லை. அவனை சுமந்து கொண்டு வந்து வைக்கிறார்கள் தேவாலய வாசலில், அலங்கார வாசலுக்கு முன்பாக. அவன் பிச்சை கேட்பான். அது வாங்கி முடியும்னா தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் போடுவார்கள். அது முடிந்தது அவனை தூக்கி கொண்டு போய்விடுது. தினமும் நடக்கிற வேலை. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து, நசரேயனாகிய இயேசுவே நாமத்திலே எழும்பினா உடனே எழும்பினான். அந்த வல்லமையை கொடுத்ததார், இயேசு கொடுத்தார். அவர்கள் நம்மளை போட பாடுள்ளவர் தானே. பேதுரு மரியாதைக்கவில்லையா? நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துவதில்லை, பயந்து கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படி நாமளே வச்சுக்கிட்டாது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமலே வைத்துக்கொண்டோம். எதுவாக இருந்தாலும், எந்த முறையாக இருந்தாலும் அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருப்பதால் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருக்கு தோற்க தெரியாது, நமக்கு ஜெயிக்க தெரியாது. இதை அவர் நன்றாக புரிந்திருக்கிறார். அதனால்தான் யோவான் 16:33 இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த ஆனாலும் வார்த்தை ரொம்ப முக்கியம். திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் உண்டு தான், ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் ஜெயித்தேன்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி திடன் கொள்ள முடியும்? இவரெல்லவா ஜெயித்திருக்கிறார். இது நமக்கு எப்படி? இது நம்முடைய யோசனை. அவர் ஜெயம் எடுத்ததனால்தான் நாம் தினமும் ஜெயம் எடுக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். கல்வாரியிலே இயேசுவின் கதையை, காரியத்தை முடித்தேன் என்று சத்துரு கொக்கரித்தான். அங்குதான் ஜெயம் ஆரம்பமாகிறது என்பது அந்த தலை நசுக்கப்பட்டவனுக்கு தெரியாது. அங்குதான் நம்முடைய வெற்றி வாழ்வும் ஆரம்பமாகிறது. இது நமக்கு தெரிவதே இல்லை, மறந்து விடுகிறோம். இத்தனையும் சொல்லி புரிய வைத்து, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா ஆயிரு, எல்லாவற்றையும் என்னிடம் சாட்டிவிடு, நீ சமாதானமாயிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, என்னோடு இணைந்து நடந்து வா என்று சொன்னாலும் நமக்கு சோர்வு, தளர்ச்சி, கவலை வருகிறது. காரணம் என்னவென்றால், கண்ணால் பார்ப்பதைத்தான் நம்புகிறோம். எத்தனை சொன்னாலும் கண்ணால் பார்ப்பதைத்தான் நாம் நம்புகிறோம். காணாத அந்த தேவ வல்லமை, தேவ கிருபை, அவர் நமக்கு தந்த அதிகாரம், இந்த ஒப்பற்ற பொக்கிஷங்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எது விசுவாசம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணப்படாதவளி நிச்சயமாக இருக்கு. இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் நம்புகிறோம், கட்டாயம் வரும். அதுதாங்க விசுவாசம். இது 1000 முறை சொன்னாலும் நமக்கு அது மறந்து விடுகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒப்பற்ற வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகியை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். கேட்டீர்களா? நம்முடைய நோக்கம் காணப்படாதவைகளைத்தான் நோக்கி இருக்கிறது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். நித்திய ஜீவனை பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தேவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவையெல்லாம் காணப்படாத நித்தியமானவைகள். சோர்வு, தளர்ச்சி வரும்போது இந்த ஒப்பற்ற மெடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்ற காலம் என்பது எப்போதும் ஏற்ற காலம்தான். ஜெயகிறிஸ்து நம்மோட கைகோர்த்து நடக்கும் காலம் ஏற்ற காலம்தான். அவருடனே நாம் நடந்தாலும் சில சமயங்களில் தளர்வு, சோர்வும் வரத்தான் செய்கிறது. அதோடு நம்மை குற்றப்படுத்துவதில்லை, நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். இது நாம் மனித நிலையில் இருக்கிறோம், அது இயல்பு. ஆனால் அதிலேயே தங்கிவிடக்கூடாது. இந்த பண்பு உடனே அடுத்த மோடுக்கு போயிடும். விசுவாச மோடுக்கு நாம் போயிட வேண்டும். நாம் பெற்ற கிருபை, அதிகாரம், வல்லமை இந்த சோர்வுகள், தளர்வுகள் விழுங்க அனுமதிக்கக்கூடாது. யோசேப்பு இதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய நிலையில் நாம் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாரு. ஒரு +2 படிக்கிற பையன், அந்நிய நாடு, பாஷை வேறு, எல்லாம் வேறு, கண்ணக்கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். அடிமையாக விற்கப்பட்டான். அங்கே ஒரு பிரச்சனை, செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை. எங்கேயாவது அவன் சோர்ந்து இருந்தானான் பாருங்கள், படித்து பாருங்கள். கர்த்தர் அவரோட இருந்தால் யோசேப்பு கையிட்டு செய்வதை வார்க்கை செய்தார். அப்படித்தான் இருக்கிறது. நாம் என்றைக்கு சோர்வுக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த இடத்தில் அவருடைய வல்லமை, மழையளவு கிருபை இருந்தால் வேலை செய்யாது. முறுமுறுப்பு இருக்கும் இடத்தில், கசப்பு இருக்கும் இடத்தில், எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வை சுமந்து கொண்டு இருக்கும் இடத்தில் கிருபை வேலை செய்யவே செய்யாது. ஏற்ற காலம் வந்தவுடன் அவன் அமோக அறுவடை அடுக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். அவன் செய்தது என்ன? அமைதியாக கர்த்தரோடு இருந்தான்.
அவ்வளவுதான். தாவீது சொல்கிறான், பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்கிறார். சங்கீதம் 56:3. இரவிலும் என் கை தளராது இருக்கும். கேட்டீர்களா? இரவிலனா நைட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இரவு என்பது கண்ணை கட்டி காட்டில் விட்டு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறது தெரியல, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல, முழுங்கவும் முடியல, துப்போ, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எல்லாம் இருளாக இருக்கிறது. அந்த சமயத்திலும் என் கை உண்மையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறேன். வச்சா இருந்தான், ஏற்ற காலத்தில் சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டான். எல்லா சாட்சியை பாருங்கள். இந்த சாட்சிகளைத்தானே தினம் தினம் நம்ம இதையே தான் தியானிக்கிறோம். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எலியா சோர்த்து போனான். பெரிய தீர்க்கதரிசி, அக்கினியை இறக்கினவன் வானத்தில் இருந்து. ஒரு எசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் சூரச்செடியங்கள் படுத்து கொண்டார். ஆண்டவர் விட்டுட்டாரா? நீ எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நீ இப்படி சோர்ந்து போகலாமா என்று கேட்டாரா? இல்லையே, தேடி போனார். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். மறுபடியும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அவனை பலப்படுத்தினார், ஓட வைத்தார், 3 பெரிய ஊழியங்களை கொடுத்தார். அப்படித்தான் உங்களுக்கு செய்வார். நீங்கள் சோர்ந்து போனால் உடனே நீங்கள் எழுப்பி விடுங்கள். திரும்ப திரும்ப சோர்ந்து கொண்டு படுத்திருந்தால் அவர் அதையே செய்ய மாட்டார். நாமவே எழும்ப வேண்டும் என்று விட்டு விடுவார். நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு கட்டாயம் நம்மளுக்கு ஆறுதல் தருவார், பலம் தருவார். ஆனால் அதையே நாம் பழக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. இதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். சங்கீதக்காரன் ஒன்று சொல்லுறான், சங்கீதம் 77:10-12. நம்மள மாதிரி தான் அவனும். ஐயோ அப்படி விட்டுட்டாரோ, போயிட்டாரோ, நடக்காதோ, முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனே சுதாரிச்சுக்கிறான். அந்த சுதாரிப்பு நமக்கு வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தளர்ச்சி வராது, கவலை வராது, ஒன்றுமே வராது, அப்படி அல்ல. வந்தாலும் நம்ம சுதாரித்து கொள்ள வேண்டும். அது அவன் சொல்லுகிறான் பாருங்கள், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களெல்லாம் யோசிப்பேன். கேட்டீர்களா? எனக்கு செஞ்சதையும் யோசிப்பேன், பைபிளில் இருக்கிறதையும் யோசிப்பேன், சர்ச்சில் சாட்சி சொல்கிறார்களே அதையும் யோசிப்பேன் என்கிறார். அவ்வளவுதான். நாம் இதை யோசித்து தியானித்து டக்குன்னு எழுப்பிக் கொள்ள வேண்டும். வராது என்பது கிடையாது. நாம் பிசாசை நாம் வெட்கப்படுத்த வேண்டும். சத்துருவை நாம் ஜெயிக்க வைக்க விடக்கூடாது. உற்சாகமான பேச்சு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறுவடை சமீபமாக இருக்கும்போது தான் எதிரி உற்சாகமாக எதிர் திசையில் இழுப்பான். அதை மறந்து விடாதீர்கள். நம்மளை மனமடிவாக்கி எல்லாம் திரண்டு வரும்போது சட்டியை போட்டு உடைக்கிடுவான். உடைப்பதுக்கு நம்மளை தூண்டுவான். அவன் உடைக்க முடியாதுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான். நம்மளை தூண்டுவான். நம்மை வெட்டே நம்ம கண்ணை குத்திக்க சொல்லுவான். அப்புறம் பார் நீயே கண்ணை குத்திக்கிட்டேம்பான். நம்மளைத்தான் சொல்லுவான். நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்திக்குவோம். அப்புறம் அவனே சொல்லுவான், உன் கை தானே, உன் விரல் தானே, நீ தானே குத்திக்கிட்டேம்பான். மறந்து விடாதீர்கள். அறுவடை காலத்தை தள்ளி போடுவது கர்த்தர் அல்ல, நாம் தான். யோசித்து பாருங்கள், விழித்து கொள்ளுங்கள், ஜெபித்து இருங்கள். இந்த காலங்களெல்லாம் ஜெபித்திருக்க வேண்டிய காலங்கள், விழித்திருக்க வேண்டிய காலங்கள். யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள். அவன் உங்களை விழுங்காதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் கலையை நான் கற்றுக்கொள்வேன். அப்படியே நடந்து அறுவடைக்கு நேராக நடப்பேன். எதுவும் என்னை கீழே தள்ளி இழுத்து தள்ள முடியாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன். உம்முடைய வார்த்தை இருக்கிறது, உம்முடைய பலன் இருக்கிறது, உம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, சாட்சிகள் இருக்கிறது. எதுவும் என்னை கீழே தள்ளிவிடாமல் காத்துக்கொள்வேன். உம்முடைய கிருபையே சார்ந்திருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் காரியத்தின் மேலேயே நான் கண்ணாக இருந்து என்னை பிஸியாக வைத்துக்கொள்வேன். இந்த சத்துரு கொண்டு வருவதற்கு இடமில்லாமல், அதை பற்றி யோசிக்க கூட நேரமில்லாமல் நான் பிஸியாகவே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.